எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் படுத்து தூங்கிடணும். காலையில முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்காக போகணும். மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிருக்காங்க. ஐயா ஜாலி. மேரேஜ் பர்ச்சேஸ்னா வீட்ல எல்லாருக்கும் தானே. நல்ல காஸ்ட்லி ஒரு Dress எடுக்கணும். இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே கூடாது. என்னக்கா முறைக்கிறா? கல்யாணத்துல கல்யாண பொண்ணை விட கூட இருக்கிறவங்க தான் இன்னும் பளிச்சுன்னு தெரியணும். ஏய், இதெல்லாம் நீ எங்க கத்துக்கிட்டு வர? கொஞ்சம் அமைதியா இரு. பேசிட்டு போட்டுமே. அவளையும் ஏன் நம்மள மாதிரியே வச்சிருக்கணும்? தப்புமா. அவ அப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நானே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு நல்ல புடவைய கட்டிக்கிட்டு போய் தான் மணவரையில உட்காரலான்னு இருக்கேன். என்னம்மா இப்படி பேசுற? அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம கொடுத்திருக்கிற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகம்மா. யோசிச்சு பாரு, இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தாமரை மில்லையே என்னோட பேருக்கு மாத்தி வச்சு அழகு பார்த்தாங்க. இப்போ மறுபடியும் மறுபடியும் சின்னதும் பெருசுமா அவங்களுக்கு எவ்வளவு தூரம் நம்ம சுமையா இருக்க போறோம்? கல்யாண புடவை அது இதுன்னு எதுவும் வேண்டாமா. அவங்க கிட்ட தகவல் சொல்லிடு. அது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. இது எல்லாமே முழுக்க முழுக்க அன்னபூரணியம்மா ஆசைப்பட்டு செய்யற ஏற்பாடு. அத நம்ம வேண்டான்னு மறுக்கிறது அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடும். அம்மா சொல்றதும் சரிதான் கௌரி. அந்த வீட்ல யாரு என்ன எப்படியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா தெரியறாங்க. பொறுமையா இரு. அதனால அவங்க மனசு கோணாம நடந்துக்கிறது அவங்களுக்கு நம்ம கொடுக்கற மரியாதை இல்லையா? அக்கா இருந்தாலும் பரவாயில்ல. உனக்காச்சும் ரோஜா பூ கலர்ல ஒரு பட்டு புடவை எடுக்கணும்க்கா. ப்ளீஸ்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வாடா, போய் கை கால் முகலாம் கழுவிட்டு வந்து உட்காரு, சாப்பிடலாம். பரவாயில்ல. சோம்பேறி. ஆமா, பெட்ரோல் பங்குக்கு போனியே, வேலைக்கு சேர்ந்தாச்சா? எவ்வளவுன்னு சம்பளம் பேசியாச்சா? இவ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு. ஏண்டி, இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா உனக்கு? என்னடா ஆச்சு? எப்போல இருந்து வர சொல்லிருக்காங்க? நாளையில இருந்து வர சொல்லிருக்காங்க. ஏண்டா வேலைக்கு போறதுல ஏண்டா இவ்ளோ சலிப்பு? இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் அது அக்கா வாழ போற வீடுமா. அந்த வீடு நமக்கு சம்பந்தி வீடு தானே. அப்படி இருக்கும்போது நான் பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போனா போறதாவே இருக்கட்டும்னு வச்சுக்கோயேன். கொஞ்சம் மரியாதை வேணாமா? ஏதோ ஊர்க்காரங்களை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஒரு மாதிரி அலட்சியமா பேசுறாங்கம்மா. இது பாரு, வேலைக்கு போற இடத்துல நாம வேலைக்காரனா இருந்தா மட்டும் போதும். அந்த இடத்துக்கு என்ன மரியாதையோ அது கிடைச்சா அதுவே ஓகே. அதை விட்டுட்டு அக்கா வீடு சம்மந்தி வீடு அதெல்லாம் தேவையே இல்லை. உனக்கு என்ன வேலை தராங்களோ அதை பொறுப்பா செய். புரியுதா? ஹலோ, கௌரி இருக்காங்களா? நீங்க? மாணிக்கம் பேசுறேன். மாப்பிள்ள பேசுறாரு. போனை கௌரி கிட்ட கொடுக்குறீங்களா? ஹலோ. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கோவில்ல உன்னை பார்த்தப்போ உன்கிட்ட என்ன சொன்னேன்? எங்க அம்மா மாதிரி இருக்காதுன்னு சொன்னா இல்லையா? அம்மா மாதிரி நான் இப்ப என்ன பண்ணேன்? அவங்களுக்கு தான் வீரபத்திரம் எதிரி. எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்துல வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு அதே மாதிரி தான் நீயும் அந்த தாமரையோட வம்பிழுத்துட்டு வந்திருக்க. நான் வம்பு வளர்த்தனா? உனக்கு இப்பவே பெரிய வீட்டு மருமகளா ஆயிட்டோன்னு நினைப்பு. அதான் இப்படி பண்ண சொல்லுது இல்லையா? எதுவும் பேசலனா செஞ்சதெல்லாம் சரினாயிடுமா? இல்லங்க. வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். இனிமே இந்த மாதிரி ஏதாவது நான் விரும்பாதது நடந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எப்பா, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. வீரபத்திரம் குடும்பத்தை சாதாரணமா நினைச்சிடாத. அதனால தாமரையை எங்க பார்த்தாலும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு. சொல்றது புரிஞ்சதுல? சரிங்க, நான் சொல்லிடுறேன். என்னக்கா
மாமா தைரியமா மாமியார் போன்ல வந்து உன்கிட்ட பேசுறாரு போல. என்னம்மா மாப்பிள்ளை ஏதோ கோவமா பேசின மாதிரி தெரியுது. இல்லம்மா, புடவை எடுக்க போறோம்ல, கண்டிப்பா போகணும் அப்படின்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. பதிலே பேச விடல. பாத்தியம்மா, கிட்டத்தட்ட பாதி மறைக்க ஆரம்பிச்சுட்டா. அவ எதையுமே மறைக்கலடி. அவ சொல்றது உண்மைதான். போங்க, இத உள்ள எடுத்துக்கிட்டு போ. எல்லாரும் சீக்கிரம் போய் தூங்குங்க. போ. கௌரி, எங்க நிர்பந்தத்தால தான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிருக்க, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, என்ன நம்பு. மாணிக்கத்தோட பேச்சும் போக்கும் கொஞ்சம் பயமாவே இருக்குண்ணே. கல்யாணத்துல ஆர்வம் காட்டலன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப வெறுப்ப காட்டுறான். புடவை எடுக்க போடான்னு சொன்னா தர்க்கம் பண்ணிட்டு போறான். என்ன அத்தாச்சு நீங்க தீபாரதனை தட்ட கையில வச்சுக்கிட்டு இப்படி சங்கடமாலாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, பாக்கியம் சொல்றது சரிதான். பூஜை ரூம்ல இருந்து வெளியில வர்றப்ப நம்பிக்கையோட இருமா. உன் கைய மீறி உன் நம்பிக்கை குலையிற மாதிரி எதுவும் நடக்காது. அவன் ஏதோ இன்னும் விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கான். கௌரியோட கல்யாணம் ஆயிட்டா வேற மாதிரி ஆயிடுவான். உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவனை பத்தின பயத்தை விட வரப்போற என் மருமக கௌரிய பத்தின கவலை தான் எனக்கு அதிகமா இருக்கு. என் பேச்ச மதிச்சு ஒத்துக்கிட்டு இங்க வரப்போறவன் இங்க வந்ததுக்கு பின்னாடி அவ எதிர்பார்த்து வந்த வாழ்க்கையில ஏதாவது குழப்பம் வந்துட்டா? அத்தாச்சி, என்ன இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அதெல்லாம் எந்த குழப்பமும் வராது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்க மருமக கௌரி சமாளிச்சு பார்த்தாச்சு. முகூர்த்த புடவை எடுக்க போற நேரத்துல எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? ராகு கால வரதுக்குள்ள கிளம்புற வழிய பாக்கலாம். பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சிட்டு வரணுமே. சொல்லி அனுப்பிடுவோம் அத்தாச்சி. அவங்க நேரா டவுனுக்கு வந்துருவாங்க. என்ன இங்க இருந்து போனா சரியான நேரத்துக்கு போனா போதும். சரி சரி, இந்தாப்பா, பாத்து போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா. பாத்து பாக்கியம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்பர்ணாவை செந்தில் கூட தனியா அனுப்பி வச்சிடலாம். அதான் சரியா இருக்கும். இந்த வாடி. என்னம்மா இங்க பாரு, துணி எடுக்க அவங்க எல்லாம் போகும்போது செந்தில் கூட நீயும் போக பாரு. அப்பதான் உனக்கும் அவனுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படும். அது மட்டும் இல்லடி, அவனுக்கு உனக்கும் கல்யாணம் ஆகுறது உன் கையில தான் இருக்கு, புரியுதா? உன் யோசனை எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நான் செந்தில் மாமா கூட போறதுக்கு அத்தை எப்படி ஒத்துக்குவாங்க? ஒரு 5 நிமிஷம் இரு, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ செந்தில் கூட போயிட்டு வான்னு அத்தாச்சி உன்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க. நீ கவலைப்படாம போயிட்டு வா. என் அம்மா பாத்துக்கிறேன்டி. அம்மா, ஓடி போ. அத்தை, அம்மா உங்களை அவசரமா வர சொன்னாங்க. ஏ, இப்பதானடி இங்க இருந்து போனா? என்னாச்சு? அம்மாதான். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.